தூத்துக்குடியில் காராப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு. நரைத்தாலும் நட்புடன் என தலைப்பிட்டு தங்களின் நட்பை குடும்ப உறுப்பினர்களுடன் உருக்கமாக பகிர்ந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள காராப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 73-74 ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தினருடன் சந்தித்தனர். இதற்காக சுப்புராஜ் என்பவர் தனது நண்பர்களை சமூக வலைதளம் மூலம் முகநூல் பக்கம் மூலம் தேடி பிடித்து சுமார் 75 மாணவர்களை ஒன்று இணைத்தனர். இவர்கள் நரைத்தாலும் நட்புடன் என தலைப்பிட்டு குடும்பத்துடன் ஒன்று இணைவோம் என ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 75 பேர் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து தங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை, கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர் தொழிலதிபர் மீராசா தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் அமைச்சருமான செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு தங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த ஆசிரியர்கள் ராஜசேகரன், ராமசாமி, கந்தசாமி, மீனாட்சி சுந்தரம், மனோகரன் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து அவரிடம் ஆசி பெற்று கொண்டனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மகா விஷ்ணு, சென்னை பிரபாகர், ராஜகோபால், மணலி ராஜகோபால் உள்ளிட்ட ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இதில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் தங்களை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சுப்புராஜ் தலைமையில் மில்லர்ஸ் ராமமூர்த்தி, சுரேஷ்குமார், ராஜசேகர், சிவலிங்கம், சுந்தரவேல் உள்ளிட்ட 5 குழு சிறப்பாக செய்திருந்தனர். எல்லா நண்பர்களையும் ஒரு பாதி பேருக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் அறிமுகம். இத்தனைக்கு காரணம் நண்பர் சுப்ராஜ் சார் தான் காரணம். இன்றைக்கு அவருடைய நிலைமை பார்க்கும்போது தான் எனக்கு அசல் இல்லைன்னா இந்த விழா இதை விட ஒன்று சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த விழாவுக்குன்னு ஒரு டைட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க, நரத்தாரும் நட்புங்கிறது. ஆனால் அருமையான வேடு. இந்த வேடை கண்டிப்பாக ஒரு நிஜார்ந்த பாராட்டுகள் நம்ம சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வேடு ஒரு எதுகை முனை. நாங்கள் போஸ்ட் கிளாஸ் படிச்சதுல ஒரு 20 பேர் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ்மேட்டு. நாங்கள் 3 வருஷமாக ட்ரை பண்ணுறோம். இன்னும் ஒருத்தராகவே நாங்கள் ஒரு சேர்ந்து ஒரு கெட்டுதல் பண்ண முடியல. 20 பேர் தான். இன்னைக்கு இவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்கன்னா அந்த டைட்டிலை பாருங்கள், நரத்தாரும் நட்பு அருமையான டைட்டில். இந்த டைட்டிலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த விழா மேன்மேலும் சிறந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா இன்னும் சிறப்பாக நடத்துறது ஒரு நடத்தக்கூடிய ஒரு கூட கேட்கக்கூடிய அப்படியா. இந்த வேடம் ஒருத்தர் சார் சொன்னாங்க, உண்மையிலே ஒரு அருமையான வேடம். உண்மையிலே ஒரு தமிழ் பெண்ணின் ஆசிரியர் கூட நீங்க இந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. அந்த எதுகை போன கூட நடத்தாங்க. வாங்க சார், வாங்க. உங்களுக்கு மேடைக்கு உங்களை சிறப்பிக்க கேட்காங்க. நம்ம ராமமூர்த்தியுடைய மருமகன். ராமமூர்த்தி மருமகன்னா எங்களுக்கு மருமகன் தான். அவரை இந்த நரைத்தாலும் நட்புடன் தலைப்பையும் அவர் தான் வச்சிருக்காரு. இந்த ஆடியோ வீடியோ எல்லாமே பண்ணியிருக்கக்கூடியது அவர் தான். ஸோ அவர் இந்த இடத்துல நாங்கள் கண்ணியப்படுத்துறதில்ல, நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். வாங்க. அது அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல நம்ம ரீச் செய்யணும். அந்த மாதிரி நடந்துட்டா அப்படியாக வரணும், அப்படியாக வரணும். ஆனால் அங்கே போகணும், அங்கே உட்காரணும்.
ஏன்னா அப்பதான் நமக்கும் ஒரு பழைய நிகழ்ச்சி வரும். ஆதி அந்த டவுசர் போட்டு காலம் வருது. அதில் பிரபா பார்த்தீங்கன்னா அவர் கேங் லீடர். பிரபா தான் அப்பவே ஒரு கேங் லீடர். அவ்வளோ இதாக இருக்காப்புல அந்த அளவுக்கு அது. ஆனால் பிரபா அப்போ நைட்டு தான் வந்தாப்புல. நீங்கள் நைட்டு தான் வந்தாப்புல. நைட்ல வந்தாப்புல சார் கிளாஸ் தான். ஆமாம், நாங்களாம் ஒரே செட்டு. நான் மாப்பிள்ள மதம் எல்லாம். ஆனால் அப்போ இதாக வந்தாப்புல. அதனால இது 6ஆம் கிளாஸ் 1ஆம் படித்தவங்களும் கொஞ்சம் இருக்கும் சிஸ்டர்லேருந்து. அப்போ படிக்கும்போது முதல்ல முருகேசு சார் கிளாஸ் 6ஆம் கிளாஸ். ஏன்னா நீ வேறு கிளாஸ் கிடைங்க. 7th வந்து நம்ம தர்மராஜன் அவங்க முருகேசாவே எனக்கு போனாங்க, தர்மராஜாவே எனக்கு போனாங்க. அவன் பையனை விட்டு எனக்கு பார்த்தேன் நான் அடிக்கிறதுதான் அவங்க. 2வது 7th 8th வந்து பாலமராஜ் சார், அவங்களும் நம்ம விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ 9th வந்து ராம்சார் சார். 10th நாகர் சார். இது படிக்கும்போது எங்களோட முனிசாமி அவங்க தான் வரான். ஆனால் மீராசா அடுத்த கிளாஸ் போயிட்டா, கிளாஸ் 6 போயிட்டா. முனிசாமி 6லேருந்தே அப்போ என்ன முனிசாமி 6th நான் முனிசாமி நம்ம ராமச்சந்திரன் இதெல்லாம் அந்த ராமெல்லாம் கொண்டா ஒரே இதாக வந்துருக்கோம். அப்படி அழகராஜன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட படிக்கிறான். அழகராஜன் அந்த உட்காந்துக்கார அழகராஜன் வந்து 1ஆம் வந்து முனிசிபலில் படித்தோம், என் கூட படித்தான். அவர் அப்படி பழைய தடவை நடிச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அடுத்த தடவை நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நல்ல நிகழ்ச்சியாக இருக்கு. கண்டிப்பாக இதோட சிறப்பாக பண்ணுவோம். உங்களுக்கு போரடிக்க பண்ணடிக்கிறது. அதனால அது மாதிரி இடையிலே ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். நம்ம அது கொடுக்கணும். அதே ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்போ இதில் பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க. அடுத்த நிகழ்ச்சி எல்லாரும் நம்ம குடும்பத்தோடு வாங்க. நம்ம இது கம்மி குடும்பத்தோடு எல்லாரும் வாங்க. நம்ம ஏன்னா இப்படி ஒரு வாக்கு நம்ம பழைய வாழ்க்கை கிடைக்கப்படுது. அதை நினைச்சு பகிர்ந்துட்டு மனசாரிக்கணும். என்ன சொல்றீங்க? பழைய வாழ்க்கையை எதிர்பார்க்கணுங்க. இன்னும் அதை நினைச்சு பழைய நினைச்சது உண்மையிலே ஒருத்தையும் சந்திக்கும் போது பழைய நினைவுகள் தான் வருது. பழைய நினைவுகள் வருது. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு போக முடியாது. என்ன சொல்றீங்க? அதனால எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து நம்ம அடுத்த தடவை இதோட நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட வந்து நம்ம அன்போடு கேட்டுக்கிறேன். ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் கரெக்டாக வருவாங்க. நம்ம சபாதிக்கான தினசபாதி அவங்க கரெக்டாக அவங்களுக்கு முன்னாடி 2 பேரும் போட்டுவாங்க. 2 பேரும் கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்க எப்பவுமே இடைவெளியாக ஒரு வாழ்க்கவே முடியாது. உண்மையை அவங்களை நான் வாழ்த்துக்கிறேன், பாராட்டுகிறேன். அதனால் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த நம்ம இதோடு நல்லா பண்ணுவோங்கிறத உங்களோட அன்போடு தெரிவித்து கொண்டு இன்னும் இந்த நம்ம சுற்றுலா சொன்ன மாதிரி முன்னபடியே கற்றுக்கிட்டா நம்ம ஜம்தம் பண்ணியிருப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ பேரன் பற்றி தான் எடுத்து வச்சுருப்போம். கூட பேரன் பற்றி கல்யாணம் சூழ்நிலை இருக்குது. அவ்வளோ வரும் காலேஜ் படிக்காங்க அப்படி தான் இருக்குது. சரி, கடவுள் சிந்தனை இருந்தால் அவர் சுற்றுலா மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பும் பேரன் பற்றி கலந்து நமக்கு சம்மந்தம் உண்டாகும். அதனால் அது கடவுள் நமக்கு இந்த ஆசிரியர் தருவாங்க. நேரத்தை அவங்க அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற அத்துணைகளுக்கும் என்னுடைய எல்லாம் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நான் ரொம்ப நேரம் ஆசிரியர் நினைக்கல, ஏன்னா போகிற மணி ஆகிட்டு சாப்பிடணும். அதனால் எல்லாம் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.